நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியாகி எவர்கிரீன் கிளாசிக் படமாக இன்னைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு படம் தான் தில்லானா மோகனாம்பாள். இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிந்து காப்பி ரெடி ஆனதும் ரிலீஸுக்கு முன்னாடி சினிமா ஜாம்பவங்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு, அதாவது எம்ஜிஆர் உட்பட சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் ஷோ வந்து பார்த்திருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு படம் மிக பிரமாதமா வந்திருக்குது, மாபெரும் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி இயக்குனரை பாராட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா இயக்குனரின் டிரைவர் கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய தவறு இருக்குது, இதை மட்டும் சரி பண்ணிருந்தீங்கன்னா இந்த படத்தோட லெவலே வேற அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறார். அதை இயக்குனரும் ஒத்துக்கிட்டு மனம் வருந்திருக்கிறார். அது என்ன தவறு, இயக்குனருடைய கவனத்துக்கு கூட வராம அதை எப்படி மிஸ் பண்ணார் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிளாசிக் தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத நடிகராக வலம் வந்தவர் சிவாஜி கணேசன். திரைப்படங்கள்ல தான் பேசும் வசனங்கள்ல மட்டும் இல்லாம உடல் மொழியிலும் வித்தியாசத்தை வெளிப்படுத்திய சிவாஜி நடிகர் திலகம் அப்படின்னு எல்லாராலும் போற்றப்பட்டார். இவரோட நடிப்பை ஃபாலோ பண்ணி தான் இன்றைய நடிகர்கள் பலரும் உச்சத்தை அடைந்திருக்கிறாங்க. ஸ்டைலுக்கு பேர் போன ரஜினிகாந்த் கூட இந்திய சினிமாவில் யார் ஸ்டைல்ல உச்சம் அப்படின்னா சிவாஜி கணேசன் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு பேட்டியில பதிவு பண்ணிக்கிறார். அந்த அளவிற்கு ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்புல வித்தியாசத்தை காண்பித்து ரசிகர்களை மட்டும் இல்லாம படக்குழுவினரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திய சிவாஜி நடிப்புல 1968ஆம் ஆண்டு வெளியான படம் தான் தில்லானா மோகனாம்பாள். சிவாஜி கணேசன், பத்மினி, பாலையா, நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தை இயக்குனர் AP நாகராஜன் இயக்கியிருந்தார். KV மகாதேவன் இசையில இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் இடம்பெற்ற நலந்தானா பாடல் இன்னைக்கும் பல படங்கள்ல நாயகன் நாயகி நலம் விசாரிக்கிறது போன்ற காட்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சிவாஜியின் நடிப்பு வழக்கம் போல எந்த படத்திலும் அசத்தலாக இருந்தது அப்படின்னு கூறக்கூடிய அளவுக்கு நாதஸ்வர கலைஞராகவே வாழ்ந்திருப்பார் சிவாஜி கணேசன். அதே போல தில்லானா மோகனாம்பாள் படத்தில் இடம்பெற்ற நாதஸ்வர காட்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல பாராட்டுக்களை பெற்றதுக்கு காரணம், இந்த படத்தோட ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி நாதஸ்வரத்தை உண்மையாவே கத்துக்கிட்டாராம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த படத்தின் முழு பணிகளையும் முடித்த இயக்குனர் AP நாகராஜன், MGR, ஜெமினி கணேசன், SS ராஜேந்திரன், முத்துராமன் உள்ளிட்ட அனைவருக்கும் படத்தை போட்டு காட்டியிருக்கிறார். படத்தை பார்த்த அவர்கள் சிவாஜியை கட்டிப்பிடித்து பாராட்டி இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகும், கலக்கிட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க என்று கூறியிருக்கிறாங்க. மனம் திறந்து பாராட்டி இருக்கிறாங்க. இதை கேட்ட படத்தின் இயக்குனர் AP நாகராஜன் ரொம்ப சந்தோஷத்துல திளைத்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் பார்க்கும் பொழுது தனது பக்கத்துல தனது டிரைவர் நின்றுட்டு இருக்கிறார். அவர் எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அப்படியே இருந்திருக்கார். பொதுவா இயக்குனர் AP நாகராஜன் இயக்கும் படம் குறித்து அவருடைய டிரைவர் அவ்வப்போது கருத்து சொல்வாராம். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்வாராம், நல்லா இல்லைன்னா அதுக்கான காரணத்தையும் சொல்வாராம். இந்த படத்தை பார்த்து அவர் எதுவும் பேசாமல் இருந்த போது டைரக்டர் என்ன பண்ணி